ஏகாகிரி தொண்டு செய்வாங்க. ஐயப்ப சுவாமி துருசுவாமி அப்படி இருந்து அவங்க சொல்லுவாங்க. பிரபஞ்சத்திலே அமர்ந்திருக்கும் சித்தர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி சங்கமித்து சிவத்தை வணங்கும் அற்புத சபையாக திகழ்ந்து அச்சிவத்தை சித்தர்கள் அமர்ந்து வணங்கிய அச்சூழல்களில் அகத்தியன் யான் அவர்களுக்கெல்லாம் தலையாய நிலை பெற்று அமர்ந்து சிவத்தை வணங்குகின்ற பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கும் சித்த ஆற்றல் எல்லாம் அமைந்திருக்கும் தலம் இத்தலமாக இருக்கின்ற அத்தகைய சூழல்களில் சிவமே தன் கைலாய தலங்களை இடம் மாற்றி வந்து அமர்ந்த அற்புத பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக விளங்கும் இச்சபையிலிருந்து நச்சீடனாய் பொற்சீடனாய் முதன்மை சீடனாய் நலம் பழகண்டு சிவநலம் பல கண்டு சித்த வளம் கண்டு இவ் அகம் கண்டு அகத்திற்குள் அகத்தியனை கண்டு தன் அகத்திற்குள் அகத்தியனை கண்டதால் அகத்திற்குள் இருக்கும் அகம் அழிந்த அகத்தியன் அகம் கண்ட சீடனது இல்நிலை நோக்கி வந்து பயணம் செய்த அத்துணை பேருக்கும் யாம் பாம்பாட்டி சித்தன் நல்லாசிரியர் பாம்பாட்டி சித்தன் நல்லாசிரியர் அனைவருக்குள் இருக்கும் வினை சர்ப்ப நிலைகளை வேறறுக்கும் அற்புதமான குண்டலினி என்னும் ஆற்றல் கொண்ட சர்ப்பத்தினை மேலெழச் செய்யும் பாம்பாட்டி சித்தன் யாம் வந்து அமர்ந்து நல் ஆசிரியை வழங்குகின்றோம். அற்புதமாய் அவரவர்கள் ஆற்றுகின்ற நற்பணிகள் சிவப்பணிகள் பொற்பணிகள் அது பொன்னம்பல சிவத்திற்கு ஆற்றுகின்ற பணிகள் அப்பணிகளை தன் அகத்திற்குள் இருக்கும் நான் என்ற நிலை கடந்து அற்புதமாய் நான் என்னும் நிலைதனை தனக்குள் அமிழ்த்தி அத்தகைய நானை வென்ற அனைத்து மாநிலங்களுக்குள்ளும் சித்த சிவ ஆற்றல் புகுந்திருந்து ஆட்சி செய்யும் பிரபஞ்சத்திலே என்னும் நிலைதனையும் பாம்பாட்டி உரைத்து அத்தகைய நிலைதனை கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டரை நோக்கி யாவரும் வந்தமர்ந்து நற்பலன் பெறுவதற்குரிய அற்புதமான ஆட்சிகளையும் பாம்பாட்டி வழங்கி ஆற்றல் எங்கிருக்கின்றது என்று தேடி அலைந்து தேடுதல் நிலைதனில் சுற்றி வரும் அத்துணை மாந்தர்கள் மாநிலங்களுக்கும் நாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம். ஆற்றல் வேறு எங்கும் அல்ல, அவர்கள் சரீரத்தில் அங்கங்களில் பஞ்சபூதங்களாய் அமிழ்ந்திருக்கின்றன. அத்தகைய பஞ்சபூதங்களை உணர்கின்ற பொழுது தன் பஞ்சபூதங்களை உணர்கின்ற பொழுது தன்னை சுற்றி இருக்கும் பஞ்சபூதங்கள் ஒன்றாக கலந்து ஒவ்வொருவரும் விரையாகின்ற நிலைதனை கற்றுக் கொடுக்கும் பட்டறையில் வந்து நிற்கின்ற ஆற்றல் கொண்ட யாவருக்கும் பாம்பாட்டினல் ஆசி வழங்கி வாழை சித்தன் என்னும் அற்புதமான பெருமகா சித்த நிலைதனை சூட்சமமாய் தமக்குள் பெற்று இறை சபை ஆசானாய் வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தகைய சித்தனை வாழும் குருவாக ஏற்று வழிநடக்கின்ற யாவருக்கும் ஒரு குருவை வாழும் குருவாக ஏற்று வழிநடக்கின்ற யாவருக்கும் பிரபஞ்சத்தின் ஆசி பஞ்சபூதத்தின் ஆசி வந்து அடைகின்றது என்னும் நிலைதனையும் பாம்பாட்டி உரைத்து நல்லாசி கூறி அமர்ந்து